கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் உபாகமம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பற்றி நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு இணைந்திருங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள் என்றார். ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். எதையெல்லாம் தேவன் நமக்கு ஆணையிட்டு கொடுத்தாரோ அதையெல்லாம் நமது சுதந்திரம் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. வாக்கு தத்தம் என்பது வாரிசுரிமை என்பதை மறவாதிருங்கள். வார்த்தை தான் மாம்சமானது, வாக்கு தத்தம்தான் இஸ்ரவேல் பூமியானது. ஆணையிட்டு கொடுத்ததை அற்பமாய் நினையாதிருங்கள், வாக்கு தத்தங்களை வல்லமையற்றதென நினையாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:33 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். என்ன விசுவாசம்? தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார் என்கிற விசுவாசம். ஆமென். அந்த விசுவாசமே நமது வலிமை. விசுவாசம் இருந்தால் சுதந்திரிப்பது எளிமை. எதை சுதந்திரிக்கப் போகின்றீர்கள்? எதை தேவன் நமக்கு ஆணையிட்டு கொடுத்தாரோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரிக்கப் போகிறோம். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய ஆவியில் ஏற்கனவே சுதந்திரிக்கப்பட்டு விட்டது. இனி அது நம்முடைய வாழ்வில் கடந்து வருவதை நம்முடைய கண்கள் காணும், அநேகருடைய கண்கள் காணும். தேவன் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திற்கும் 12 இடங்களை ஆணையிட்டு கொடுத்தார். ஆமென். அப்படியே தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்விற்கும் ஒவ்வொரு விதமான வண்ணமயமான ஆசீர்வாதங்களை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதை தான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று. ஆம், உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை வேறு யாரும் சுதந்திரித்து கொள்ள முடியாது உங்களை தவிர. காரணம், அது உங்கள் சொந்தம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.